அவன் ரொம்ப அழகானவன் தான், ஞான பண்டிதன். என்ன கேட்டாலும் தருவான், என்ன கேட்டாலும். எங்களுக்கு கடன் இருக்குங்க, எங்க கடனை தீர்த்து வைப்பாரா? நிச்சயமா தீர்த்து வைப்பார். இதுக்கு என்ன சாட்சி? திருச்செந்தூர் போயிருக்கீங்களா எல்லாரும்? திருச்செந்தூர்ல சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு, கடன் அடைத்த முருகன் பேர். கடன் அடைத்த முருகன் திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன வரலாறு அப்படின்னா, திருச்செந்தூருக்கு பக்கத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு இஸ்லாமிய அன்பர். அவருக்கு தமிழ்ல ரொம்ப புலமை. ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் கூட திருச்செந்தூர் ஆண்டவன் மீது அளப்பற்ற அன்பு. இப்ப தமிழ்ல புலமை இருந்தவர்களுக்கு இறைவன் மீது ஆர்வமும் அதிகமா இருந்திருக்கு. அவர் இஸ்லாமிய அன்பராக இருந்தாலும் கூட அவருடைய பேரு மீரா கண்ணு. நீங்க நெட்ல எடுத்து போட்டு பாருங்க, தல புராணத்துல இந்த செய்தி உண்டு, திருச்செந்தூர் தல புராணம். அவர் பேரு மீரா கண்ணு. அவரு தினமும் திருச்செந்தூர் போவாரு, முருகனை பார்ப்பாரு, பாடுவாரு, வந்துருவாரு, பாடுவாரு, வந்துருவாரு. அவருக்கு ஏகப்பட்ட கடன். இந்த கடன் எல்லாம் என்ன பண்ணுச்சு, குட்டி போட்டு குட்டி போட்டு வட்டி போட்டு வட்டி போட்டு நிறைய பெருகிடுச்சு. கடன் கொடுத்தவங்க எல்லாம் வீட்டாண்டு வந்துட்டாங்க, கேக்குறாங்க, இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், இப்படியே போய்கிட்டு இருக்குது காலங்காலமா. ஒரு கட்டத்துக்கு மேல கடன் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. எப்பதான் நீ தர போற? இதுல கிண்டல் வேற. எப்பவுமே இறை நம்பிக்கை அற்றவன் தவறு செய்தால் அது பெருசா தெரியாது. இறை நம்பிக்கை அற்றவனுடைய வாழ்க்கையில ஏதாவது தவறு நிகழ்ந்து விட்டால் அது ஒண்ணும் பெருசு இல்லைங்க. அவனை கண்டுக்காது சமுதாயம். நான் கடவுளே இல்லைங்கிறேன், கண்டுக்காது. ஆனா சதா கடவுளை கும்பிடுறவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன துன்பம் வந்தா கூட, ஏப்பா சாமி நீ அவ்வளோ சாமி கும்பிட்ட, உனக்கா அந்த சாமி இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருச்சு, உடனே பழிய தூக்கி சாமி மேல போடுறது. நாம பண்ண பாவம், நம்ம முன்னோர்கள் பண்ண பாவம், நாம போன ஜென்மத்துல எடுத்துட்டு வந்த வினை கழியுது, நமக்கு அது புரியுறது இல்ல. ஆனா நாம என்ன பண்றோம், நமக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால் அவன் நம்ம கும்பிடுற சாமி அந்த கஷ்டத்தை கொடுத்துருச்சான். எந்த சாமியாவது கஷ்டத்தை கொடுக்குமாங்க? எந்த சாமியாவது கொடுக்குமா? நம்முடைய வினை அந்த சூழல் அப்படி அமையுது, அந்த சூழல் அப்படி அமையுது. வினை பையனால நாம அதை அனுபவிக்கிறோம். அதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ தினமும் திருச்செந்தூர் ஆண்டவனை பாடுற இந்த இஸ்லாமிய அன்பர்களை பார்த்து கடன் கொடுத்தவன் கேக்குறான், நீ தினமும் போய் திருச்செந்தூர் ஆண்டவனை பாடுற, அந்த சாமி உன்னை கண்டுக்கலையா? இப்படி ஒரு ஏளனம். நமக்கும் இது எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல வரும். நீ சாமி அப்படி கும்பிடுற, உனக்கு சாமி அருள் செய்யலையா, உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கலையா? எங்கேயாவது யாராவது கேட்டிருப்பாங்க நம்மள, கண்டிப்பா. அப்போ இந்த இடத்துல அதான் நடக்குது. உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. யாருக்கு? இந்த மீரா கண்ணு அப்படின்ற இஸ்லாமிய அன்பருக்கு. ஆனா அப்ப கூட முருகனை போய், முருகா எனக்கு இந்த கடனை தீர்த்து வைன்னு அவர் பாடலைங்க. இப்ப நாமெல்லாம் ஒரு பிரச்சனைனா போய் கடவுள்கிட்ட, எனக்கு இந்த கடன் இருக்கு, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல, என் உடம்புல நோய் இருக்கு, இதை தீர்த்து வைன்னு கேட்கிறோம்ல. அப்படியெல்லாம் அந்த இஸ்லாமிய அன்பர் சுவாமி கிட்ட கேட்கல. தினம் போவாரு, முருகனுடைய அழகை பார்ப்பாரு. ஏன்னா அவன் அழகு எப்படின்னா, 1000 கண்ணு கொடுத்தா கூட பத்தாது பார்க்கறது. பாடுறாரு அருணகிரி, மாலோன் மருகனை மன்றாடும் மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெய்ஞான தெய்வத்தை, மேனி நீர் சேலார் வயல்பொருள் செங்கோடனை, சென்று கண்டு தொழ 4000 கண் படைப்பிலனே அந்த நான்முகனே. இந்த பிரம்மதேவன் இருக்கான் பாருங்க, ஒரு கஞ்ச பையன், 2 கண்ணை கொடுத்திருக்காங்க முருகனுடைய அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு. எப்படிங்க அவன் அழகை நான் ரசிக்க முடியும்னு அருணகிரி கேட்கிறார். 4000 கண்ணு கொடுக்கலையே அவன் அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு. இந்த அழகுல இந்த இஸ்லாமிய அன்பர் மயங்குறாரு, போறாரு, நிக்கிறாரு, பாடுறாரு, அவன் அழகை ரசிக்கிறாரு, வந்துடுறாரு. தனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அவர் சொல்லல, என் கடனை தீர்த்து வைன்னு அவர் சொல்லல. சொல்லலன்னாலும் சுவாமி விடுவாரா?
தன் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னு அந்த பிள்ளை அம்மா கிட்ட சொல்ல தேவையில்லை. ஆனா அந்த அம்மா அதை தீர்த்து வைக்க எவ்வளவு கஷ்டப்படுவா. என்ன பண்ணியாவது அந்த பிள்ளையோட கஷ்டத்தை தீர்த்து வச்சிட மாட்டா. அப்படிதான் சுவாமி அவருடைய கஷ்டம் இவரா சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாரு முருகன். என்னைக்குதான் நீ சொல்ற பாக்கலாம். ஆனா இவர் சொன்ன பாடா இல்லைங்க. இந்த கடனை தீர்த்து வை முருகான்னு இவர் சொன்ன பாடா இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல முருகனுக்கே சலிப்பு. அட என்னங்க இவர் எதுவும் கேட்கவே மாட்டேங்கிறார். இனி நாமளா களத்துல இறங்கினாதான் உண்டு போல இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றாரு, இந்த புலவருக்கு அருள் செய்ய நினைக்கிறார். அப்படி அருள் செய்தவர் என்ன பண்றாரு, இவருடைய கனவுல போறாரு. யாருடைய கனவுல? இந்த மீரா கண்ணு அப்படிங்கிற இஸ்லாமிய அன்பருடைய கனவுக்கு போறாரு. நம்பால் எப்பவுமே கனவுல போற தெய்வம். சிவபெருமானும் அப்படித்தான். பக்தர்களுக்கு அருள் செய்யணும்னா அவங்க கனவுல வருவாங்க. இறைவன் கனவுல வருவான். ஏதாவது ஒரு ரூபத்துல மயிலாவோ சேவலாவோ வேலாவோ கால மாடாவோ ஏதாவது ஒரு ரூபத்துல வருவாங்க. இப்ப என்ன நடக்குது, கனவுக்கு போற உன் கடன் தொகை எவ்வளவு? மீரா கண்ணு உன் கடன் தொகை எவ்வளவு? இப்ப இவர் கனவுலே சொல்றாரு, சுவாமி எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு. சரி, நீ என்ன பண்ண, நாளைக்கு திருச்செந்தூர் வா. இங்க கந்த சஷ்டி மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துல காத்துக்கிட்டு மறைஞ்சிட்டாரு. இப்போ கோவில்ல வேலை செய்யற அந்த அர்ச்சகர் கனவுலையும் போறாரு. நாளைக்கு என்னுடைய அன்பர் வருவார், என்னுடைய அடியார் ஒருவர் வருவார், மீரா கண்ணு அப்படிங்கிற இஸ்லாமிய அன்பர் வருவார். அவருடைய கடன் தொகைய இந்த உண்டியில வச்சிருக்கிற, இந்த உண்டியில உடைச்சு என்ன இருக்கோ அது அவருக்கு கடனா கொடு, அவருடைய கடனை அடைச்சு அப்படின்னு அர்ச்சகர் கனவுல யார் போறா? முருகன் போற. இதோட நிறுத்தலைங்க, கடன் கொடுத்தான் பாருங்க, கடன் கொடுத்தான் பாருங்க. அந்த கடன் கொடுத்தவன் கனவுக்கு போறாரு. 3 பேர் கனவுக்கு போறாருங்க முருகன். அவனுக்கு என்ன தலையெடுத்தா? அவர் யாருங்க? நான் முன்னமே சொன்னேன், நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்கட்டும் பெருமாளே. வேதங்களுக்கு அப்பாற்பட்டவன், வேதத்தின் பொருளாக நிற்கக்கூடியவன், பிரணவத்தின் பொருளாக நிற்கக்கூடியவன், அப்பேற்பட்ட தெய்வம். அந்த சிவபெருமானே 6 முகனாக குமரனாக வந்த தெய்வம் தம்முடைய அடியாருக்காக 3 பேர் கனவுல போய் சொல்றாருங்க. கடன் கொடுத்தவன் கனவுல போறாரு, நாளைக்கு மீரா கண்ணுக்கு நீ எவ்வளவு கடன் கொடுத்தியோ அதை வட்டியும் முதலமா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அடுத்த நாள் இவங்க 3 பேரும் திருச்செந்தூர்ல இருக்காங்க. அந்த காலகட்டத்துல குலசேகரப்பட்டினம், அந்த நகரத்துக்கு பேரு அப்ப குலசேகரப்பட்டினம். அந்த குலசேகரப்பட்டினத்தை ஆட்சி செய்த மன்னன். ஏன்னா உண்டியல் உடைக்கிறதெல்லாம் நம்மளா போய் உண்டியல் உடைச்சிட முடியாதுல்ல, அந்த மன்னனும் அதுல வரணும், மன்னனுக்கு தகவல் சொல்லணும். இந்த குலசேகரப்பட்டினத்தை ஆட்சி செய்த மன்னன் கனவுக்கும் போய் முருகன் சொல்றாரு. அந்த மன்னர், அந்த கடன் கொடுத்தவன், அர்ச்சகர்கள், அந்த மீரா கண்ணு, இஸ்லாமிய அன்பர் எல்லாரும் அந்த வளாகத்துல இருக்காங்க. அடுத்த நாள் உண்டியல் ஓபன் பண்றாங்க, உண்டியலை திறக்கிறாங்க. அவருடைய கடன் தொகை வட்டியும் முதலுமா எவ்வளவு இருந்துச்சோ அதே பணம் அந்த உண்டியல்ல இருக்கு. அதுக்கு மேல 1 ரூபாய் இல்ல, அதுக்கு குறைவா 1 ரூபாய் இல்ல. எவ்வளவு கடன் இருந்ததோ வட்டியும் முதலுமா அந்த கடன் தொகை அந்த உண்டியல்ல இருக்கு. இது திருச்செந்தூர்ல நடந்த வரலாறுங்க, உண்மையாவே நடந்த வரலாறு. தல புராணத்துல இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. அந்த முருகனுக்கே பேரு என்ன தெரியுமா? கடன் அடைத்த முருகன் பேரு. யாருக்காவது வாழ்க்கையில தீராத கடன் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா திருச்செந்தூர்ல போய் அந்த கடன் அடைத்த முருகனை வேண்டிக்கலாம். இன்னைக்கும் அது வழிபாடு, இன்னைக்கும் பக்தர்கள் போய் அந்த வேண்டுதலை செய்யறாங்க. இப்ப நம்முடைய கடனை கூட அடைக்க வருவான் முருகன். நமக்காக இறங்கி வர தெய்வம் அவன்.